இது ஏதோ ஒரு கோயிலை பத்தின வீடியோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1600 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு பெரும் பாறைக்கு கீழே சுயம்புவா இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம வந்து ட்ரெக்கிங் போயிருக்குங்க. அட்டகாசமான புல்வெளிகள், யானைகள், கரடிகள், காட்டெருமைகள் இதெல்லாமே அந்த புல்வெளியில தான் நடந்து போகும். அதை தான் நம்ம தாண்டி போகணும். எலுமிச்சை புட்கள் நிறைஞ்சு இருக்கிற ஒரு மலைப்பகுதியில தான் இருக்கும். இந்த மலையில நீங்க ஒரு நாள் ட்ரெக்கிங் போனாலும் எல்லா விதமான கிளைமேட்டையும் பார்ப்பீங்க. ஒரு சைடு அந்த பக்கம் வெயில் அடிக்கிறது பாக்குறீங்க, இந்த பக்கம் எல்லாம் நிழலா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பனியா இருக்கு. திடீர்னு மழை வர மாதிரி இருக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும். பல விதமான சூழ்நிலைகளையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. வேற வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு உங்க ஃப்ரீ டைம்ல இது கண்டிப்பா பாருங்க. வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல்ல இருந்து பிரகாஷ் பேசுறேங்க. கிட்டத்தட்ட 1600 மீட்டர் உயரம் இருக்கிற இந்த மலை கோயம்புத்தூர்லயே ரொம்ப அழகான மலைங்க. வருஷத்துல 5 நாட்கள் மட்டுமே திறக்கக்கூடிய மலை. இந்த மலையை பத்தியும் இதுல போனப்போ நம்மளோட பயணத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நீங்க எங்கிருந்து வந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆனைக்கட்டி ரோட்ல இருக்கிற மாங்கரை ரீச் பண்ணிடுங்க. மாங்கரை ரீச் பண்ணீங்கன்னா மாங்கரை தாண்டி ஒரு செக் போஸ்ட் வரும். நீங்க உங்க வண்டியில வரலன்னா இங்க மாங்கரை செக் போஸ்ட்ல இருந்து ஜீப்ல வழியா நீங்க போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க செக் போஸ்ட்ல தாண்டி சில கிலோமீட்டர் வரும்போது இந்த ஒரு கோயில் வந்து ஒரு அடையாளமா வச்சுக்கலாம். இந்த கோயில்ல இருந்து மறுபடியும் நம்ம ஒரு 1 to 2 கிலோமீட்டர் போகும்போது லெப்ட் சைட்ல வந்து இந்த இடத்துல ஒரு கேட் மாதிரி இருக்கும். இதை வந்து புரட்டாசி சனிக்கிழமைகள்ல 7 மணி சுமார் அளவுல ஓபன் பண்ணுவாங்க. அங்க வந்து நம்ம பேரையும் போன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பயணத்தை தொடங்க வேண்டியதாங்க. ரோடு வந்து சுமாரா தான் இருக்கும், அங்கங்க டேமேஜ் ஆகிதான் இருக்கும், சில இடங்கள் தான் நல்லா இருக்கும். பட் காட்டு பாதை உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை தரும். பைக் ஆர் கார்ல நீங்க வரலாம். பைக் அங்கங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணும், ஏன்னா நிறைய கல்லா இருக்கும். அது ஒண்ணுதான் இஷ்யூ. அதை தவிர உங்களுக்கு வேற ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். அதர்வைஸ் ரோடு ஓரளவுக்காவது ஓகேவா இருக்குங்க. நம்ம வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி நடந்து போகணும். ஏன்னா ஊருக்குள்ளார போனா அங்க நிறைய பார்க்கிங் இருக்கும். பட் கொஞ்சம் லேட்டா நான் போனங்காட்டி பார்க்கிங் கிடைக்காதுங்காட்டி முன்னாடியே நிறுத்திட்டேன். ஸோ இதுதான் அந்த ஊருக்கான பாதை. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சைட்ல எல்லாம் வண்டிகள் எல்லாம் அங்கங்க அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு போற பயணத்துல என்ன சொல்றாங்கன்னா 2000 பேர் கிட்ட வருவாங்க மாதிரி சொல்றாங்க. இதுதாங்க சேம்புக்கரை டோமனூர் கிராமம். இது வந்து ஒரு மலை கிராமம், அட்டகாசமான ஒரு ஏரியாங்க. ஒரு குட்டியான ஊரு. ஸோ நம்ம கை காமிச்ச வழியா தான் நம்ம போக போறோம். ஸோ இந்த ஊர் பாதை வழியா நம்ம போய் மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ண போறோங்க. இன்ஃபேக்ட் இந்த ஊருக்கு முன்னாடியே ஒரு சின்ன பாதை இருக்கு. பட் நம்ம அந்த வழியா போகாம நம்ம இப்படிதான் போறோம். ஏன்னா போனதானே இப்படிதான் போனோம். இந்த இடத்துல நீங்க குச்சிகளை வாங்கிக்கங்க, 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மூங்கில் குச்சி பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க, சின்னதா வாங்குங்க, அப்பதான் தூக்கிட்டு நடக்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே இருக்கிற ரொம்ப அழகான ஒரு மலை கோயில் தான் போக போறோம். பெருமாள் முடி. அங்க போயிட்டு இருக்கிறவங்கள பாக்குறீங்க. நம்ம கீழ இருந்து பார்க்கும்போது முதல் மலையில அங்கங்க மக்கள் ஏறுறத நம்ம பார்க்க முடியுது. கீழே இவங்க ஏறிட்டு இருக்காங்க. அப்படியே மேல பாருங்க, தாரையா மக்கள் ஏறுறதையும் இந்த மலை உச்சியில ஏறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ ஒரு மாதிரி நம்ம தரப்பகுதியை நடந்துட்டு இப்போ காட்டு பகுதியில் இருக்கிற பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு சாமி கூட இருக்கு. சாமி கும்பிட்டு நம்ம நடக்கலாம். பாருங்க, அதுக்குள்ள இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க சில பேரு. பட் ஓகே, நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரிதான் வந்து பாதை போக போக இருக்குதுங்க. பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஸ்லோவா. ரெண்டு பக்கம் நல்லா பச்சையா இருக்குது. ஜிக்ஸாக் டைப்ல இந்த மலை வந்து இருக்குங்க. நம்ம மலை ஏற்றோம்.
வெள்ளியங்கிரியில போனீங்கன்னா முதல் மலையில இல்ல 2வது மலையில 3வது மலை வரைக்கும் கூட கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கும். ஆனா இந்த பெருமாள் முடியில சுத்தமா படிக்கட்டுங்கிற பேச்சே கிடையாது. தூரத்துல ஒரு டவர் தெரியுது பாருங்க, அது நம்ம முதல் மலையில இருந்தே பார்க்கலாம். பாதை பூராமே ப்ராப்பரான ஒரு ஹைக்கிங் தான் இருக்கும். ஸோ நம்ம முதல் மலையோட கடைசிக்கு வந்துட்டேங்க. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பாறை இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆப்போசிட் சைடில் நம்ம இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இங்கே தான் எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. இங்கே நம்மளுக்கு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. இங்கேருந்து அப்படியே நம்ம மேலே போகணும். ஸோ அந்த பாறை உங்களுக்கு வந்து ஒரு காட்டு பகுதியில் போகிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு சில்லுன்னு இருக்குது. இந்த டைம் நான் ஏறும்போது நல்லா வெயிலாகவே இருக்குது. போன தடையெல்லாம் இங்கே எல்லாம் ஒரே பனியாக இருந்தது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மலை காட்டுக்குள்ளே தான் போகிறோம். இனிமே வந்துட்டு பாறை ஏற போடுறேங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பாதைகள் வந்து சரியாக தெரியாது, ஜாக்கிரதையாக ஏறணும், ரொம்ப ஸ்லிப் ஆகும். இப்ப நம்ம முதல் மலையை கடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டு பகுதியும் கடந்து இப்ப பாறை பகுதிக்கு வந்திருக்குங்க. இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த கீழே இருக்கிற அந்த கிராமம், தூரத்துல இருக்கிற அந்த டவரு பாருங்க. இங்க ரொம்ப ஜாக்கிரதையான, ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். இங்க பாதை உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி அந்த வழுக்கிற மாதிரியான பாதைகள் எல்லாம் கடந்து நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்க கூட ஏறுறாங்க, அதை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதை இந்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே பாறை தான். நீங்க வீடியோட ஆரம்பத்துல ஒரு பெரிய பாறை மலையை பார்த்திருப்பீங்க, அது அந்த மலையில தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். மலை ஏறி பழங்களை பறிக்கிற இந்த மலையில நிறைய நெல்லி மரங்கள் உண்டுங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, ரிஸ்க். அந்த ஸ்லிப்பரி பாறைகளை ஓரளவு கடந்தோன்னையுமே நம்ம போக வேண்டிய இடத்த வந்து நம்ம இங்க இருந்து நம்ம கண்ணால பார்க்க முடியுங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படியே இந்த நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, பச்சை பூர்வை பூத்தின மலைகள் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான சினாரியோ வந்து நம்ம இங்கிருந்தே பார்க்க முடியுங்க. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இருந்தே வந்து ஒரு சைடு அப்படியே டீலா மாதிரி இறங்கும். நம்ம அது ஒரு பார்டர்ல தான் போயிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா அந்த பக்கம் எல்லாமே டீலா தான், அங்க எல்லாமே மலை காடுகள் தான் இருக்கு. எவ்வளவு ஒரு பெரிய ரேஞ்சா இருக்கு பாருங்க. இதுக்கு அந்த பக்கமா வந்து அனுபவி சுப்பிரமணியர் கோயில் இருக்கு. விதவிதமான செடிகள், மலையில பார்க்கக்கூடிய செடிகள் தான். பட் இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல போகும்போது அவ்வளவு அருமையா இருக்குதுங்க பாக்குறதுக்கே. அது ஒவ்வொரு திசையில இருந்து அந்த மலையை பாக்குறது ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்சல்யூட் பிளிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இந்த புல்லை பார்த்தா கோரப்புல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, மோந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலுமிச்சை ஸ்மெல் அடிக்குது. பேர் வந்து எலுமிச்சை புல் அப்படிம்பாங்க, லெமன் கிராஸ் அப்படிம்பாங்க. நம்ம வர வழியிலே பார்த்துருப்போம். பட் இந்த பாதையில் தான் நிறைய இருக்குது. அப்படியே லைம் ஸ்மெல் அடிக்குதுங்க. மழை பெஞ்சு இருந்தது இல்லைங்க, இந்த கோர புல்ல இருக்குது பாருங்கள், இதனோட வாசம் அப்படியே மூக்குக்குள்ளே ஏறுது.
குச்சி தாங்க நமக்கு தோணை. நம்ம கீழே மலை ஏறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு வரும்போதே நம்ம பார்த்துருப்போம், ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் தாங்க நம்ம ஏறிட்டுருக்கோம். கோர புட்கள், அப்புறம் லெமன் கிராஸ், அப்புறம் பல விதமான புட்கள் நிறைஞ்ச அந்த சமதள பகுதியில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துலதான் யானைகளும் கரடிகளும் காட்டு எருமைகளும் சுத்துற பகுதிங்க. குண்டு குண்டா எப்படி யானைச்சாணி இருக்குது பாருங்க, உருண்டு உருண்டியா ஃபுல்லாக யானைச்சாணி தான். இங்கே அங்கே அங்கே இங்கே போன வரையில நாங்கள் வரும்போது ஒரே பனி. இதே வருஷமா? போன வருஷம் இதே டைம். ஆமாம், எல்லாம் நாமத்தை போட்டு வர்றாங்க பாருங்க. லெஃப்ட் கீப் லெஃப்ட். அடியோடா, போன வருஷம் ஈஸியாக இருந்தேன், இந்த வருஷம் திணறிட்டு இருக்கேங்க. ஸோ பெருமாள் முடியோட 3/2 பங்கு கடந்தாச்சு. இதுதான் லாஸ்ட் மலைங்க, செங்குத்தான மலை. இப்படி போய் மேலே போகணும். 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. நான் வந்து ஒரு 9:15 ஏற ஆரம்பித்தேன், இப்போ 11:15 மேலே ஆயிடுச்சு. இது ஏறக்கு டெஃபினட்டாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும் இந்த வாட்டி எனக்கு. போன வாட்டி 2.5 மணி நேரத்தில் ஏறினேன். ஏற முடியலையா, எங்காவது ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க, காலை நீட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா ஏறுங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது எல்லாமே அழகுதான் இந்த மலையில. பெருமாள் முடியோட கடைசி மலையில தாங்க ஏறிட்டு இருக்கோம். ஒரு நடுவில் ஒரு இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அங்கிருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. இங்க அப்படியே மலை ஏறிட்டு இருக்கிறது நீங்க பார்க்க முடியுது. கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவரோட வேண்டுதல் நிறைவேறணுங்காட்டி என்னவோ இவர் வந்து அந்த சூலாயத்தை பெருமாளுக்காக காணிக்க கொடுக்க போறதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த வாட்டி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா லேட்டா ஆரம்பிச்சுங்காட்டிதான் இது எல்லாமே. அதனால வீட்டுல கொண்டு வந்து சாப்பிட்டு அப்புறமா நான் போலான்னு முடிவு பண்ணிட்டுங்க. நீங்க காலையில எல்லாம் கிளம்புறதா இருந்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த எல்லா தூரத்துல போறதை நம்ம பார்க்க முடியுது. சரி, சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே நம்மளோட பயணத்தை தொடர்ந்து நம்ம போறோங்க. இப்ப மலை உச்சியில இருக்கிற சமவெளி பாதையில தான் வந்து நம்ம இருக்குங்க. பாருங்க, அப்ப எப்படி கிளைமேட் இருந்தது, இப்ப எப்படி கிளைமேட் இருக்குன்னு பாருங்க. வெதர் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு, பூரா பனியா இருக்கு. பட் இது கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இந்த இடம் எப்படி மாறுதுன்னு. ஒரே பனி புகையாதான் இருக்கு, அதை நீங்க கண் கூட பார்க்கலாம். நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மலையில மட்டும் சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும். அங்கங்க இங்கதான் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ நம்மளோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் பெருமாள் முடியில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாறை. அந்த பாறைக்கு முன்புறமா தான் வந்து சாமி இருக்கு. இந்த இடத்துலதான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணி அவங்க செருப்பு ஷூ எல்லாம் இந்த இடத்துல கழட்டி விட்டு கொண்டு வந்த தண்ணியில கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருமாளை வந்து நம்ம கும்பிட போறீங்க. அந்த பிரம்மாண்டமான பாறை கீழே தான் இருக்காரு. வாங்க அந்த பாறைக்கு ஒட்டி நம்ம போவோம். சோ இந்த இடத்துல வேல்கள் சூழ இருக்கிற கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி அப்படியே நம்ம மறுபடியும் போகணும். ஸோ இங்க இருந்து அந்த கோவில் நடக்கிற பூஜைகளை வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். அது ஒரு சில நிமிஷங்கள் போகும். நீங்க அங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா இப்ப பார்க்க போறீங்க இந்த வீடியோ பதிவு வழியா. மலை மேல வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாறை. அது பின்னாடி பாறை பாத்தீங்க இல்லையா, அதுவே இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னா இது பிளவுபட்ட மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்துதான் சாமி கும்பிடுறோம். நிறைய பேர் மேல ஏறி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கீழே இருந்துதான் நம்ம வந்து சாமி கும்பிடணும்.
சாமி அலங்காரம் பாருங்க, படு பிரமாதமா பண்ணிருக்காங்க. இந்த இடத்த வந்து பெருமாள் முடின்னு சொல்றாங்க, ராமர் முடின்னு கூட சொல்றாங்க. இங்க வந்து ராமரும் லக்ஷ்மணனும் வந்து இருந்துட்டு போனதா சொல்றாங்க. ராவணன் கிட்ட சீதையை காப்பாத்த வரும்போது இந்த வழியாவும் வந்திருக்காதா சொல்றாங்க. தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்தாரு, அவர் எல்லா கூட்டத்தையும் இறக்கி விட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு நம்ம கண்ணுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாருங்க அந்த பூஜைய. இங்க இருக்கிற பெருமாள் வந்து சுயம்புவா தோன்றுவங்க. இங்க பூஜை பண்றவங்க எல்லாமே அந்த கீழே இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் தலைமுறையா பண்ணிட்டு வர்றாங்க. இந்த கோயில் எப்ப உருவாச்சு என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியாது. ராமாயண காலத்துல இருந்தே இருக்கிறதா நம்புறாங்க. இப்ப நம்ம கோவிலை சுத்தி கிரிவலம் வர போறோங்க. கிரிவலம் வந்தாதான் இந்த பயணமே வந்து முழுமையடைன்னு சொல்றாங்க. கிரிவலம் வந்து இங்க வித்தியாசமா இருக்குங்க. அதாவது இப்ப கோவிலை சுத்தி முக்காவாசி தூரம் வந்துட்டோம். அவரு இங்க பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல பாறைக்கு கீழே இடுக்கு மாதிரி இருக்கும். அந்த இடுக்குல கொஞ்ச தூரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தவழ்ந்துதான் நம்ம போற மாதிரி இருக்கும். பாருங்க ஒருத்தர் அப்படியே தவழ்ந்து போறாரு. கொஞ்சம் த்ரில்லிங்காவும் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். வீடியோவோட ஆரம்பத்துல காமிச்ச அந்த விளக்கு, அந்த திரி விளக்கு பாருங்க, பாறையிலே கொஞ்சம் அப்படியே செட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இங்க இருந்து வியூ வந்து அட்டகாசமான வியூ. அந்த பக்கம் பூரா உங்களுக்கு வெயில், இந்த பக்கம் பூரா பனி. பெருமாளையும் பல மலைகளையும் ஒரு மாதிரி இணைச்சு சொல்றாங்க. அதாவது இந்த மலை வந்து தலையில இருக்கிற கிரீடமாவும், மேல்முடி வந்து தலையாவும், பாலமலை வந்து உடம்பாவும், காரமடை வந்து பாதமாவும் இருக்கிறதா வந்து நம்புறாங்க. புரட்டாசி மாதம் நம்ம மலை ஏறுறதுக்கு இதை விட ஒரு அருமையான மலை கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் வந்து பெருமாள் முடி, அப்புறம் மேல்முடின்னு 2 இருக்குது. அதே மாதிரி பொள்ளாச்சியில் வந்துட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஏழுமலையான் கோயில் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க. பட் இந்த மலையில் எப்படி ஏறணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. மலையில் இருக்கிற புல் வாசங்கள் மற்ற எல்லா வாசங்களையும் அனுபவிங்க. பாட்டு கேட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தோணல. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும். பட் என்டர்டெயின்மெண்ட்லேயே வந்து மலை ஏறக்கூடாதுங்க. ஏன்னா இந்த மலையில் வந்து எலுமிச்சை புல், அப்புறம் கோர புல், நிறைய அந்த மலையோட ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம அங்கங்கே பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பனிக்காற்று, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வந்துட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு, தண்ணி போட்டுட்டு, பாட்டு கேட்டுட்டு, கண்டதையும் சாப்பிட்டு தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமையிலேங்க நிறையா பெண்கள் வர்றதை பார்க்க முடியுது. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் என்னென்னா எல்லாரும் வந்து ஏதோ ஈஸியாக ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நடக்க முடியும் அப்படின்னா தான் நீங்கள் ஏறணும். ஓரளவுக்கு நடைப்பயிற்சி இருந்தால் தான் ஏறணும். அதை விட்டு போட்டு எல்லோரும் போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வரக்கூடாது. நிறைய பேர், அதாவது கொஞ்சம் பேர் அந்த மாதிரி வர்றதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. பின்னாடியெல்லாம் பாருங்களேன், செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா புரட்டாசி சனிக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மலைகளும் போகணுங்க. இந்த 2024 பல மலை பயணங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிதுங்க. அதாவது இன்றைக்கி ஏறின பெருமாள் முடி, வருஷ ஆரம்பத்தில் ஏறின ரங்கமலை, பர்வதமலை, வெள்ளிங்கிரி மலை 2 தடவை, கொண்டரிங்கி மலை, எவ்வளோ மலைகள் போயிருந்தாலும் நீங்கள் ஃபிட்டாக இல்லைன்னா ஏறது கஷ்டங்க. நானுமே இந்த மலை பயணத்துக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இல்லைன்னா நான் எப்படி ஏறினேன்னு கேட்குறீங்களா? எனக்கு இந்த மலைகளில் ஏறி அனுபவம் இருக்குது. ஸோ என்ன ரிஸ்க்கு என்ன அப்படின்னு நான் ப்ரிப்பேர்டாக போவேன்.
கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் ஏறிடுவேன். ஏறுற வரைக்கும் அவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்க. இறங்க ஆரம்பிச்சோன்னே கடகடன்னு இறங்க ஆரம்பிச்சாச்சு. அந்த 5வது மலையிலிருந்து பார்க்கும்போது பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதுதான் திரும்ப சொல்றேன். ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் இந்த மலையில டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் இருக்கும். பாருங்க, செம சூப்பரா இருக்கு. இங்கெல்லாம் உட்கார்ந்து ரசிக்கணும். அப்படியே கடகடன்னு ஏறிட்டு கடகடன்னு இறங்குறதுல ஒரு யூஸும் கிடையாது. அட்டகாசமா இருக்குதுங்க. ஸோ இந்த கடைசி மலையை ஏறும்போது ஏறணுன்னே டவுட் ஆயிடுச்சுங்க. பட் இப்போ டக்குன்னு கடைசி மலையில் இறங்கிட்டோம். இனிமேல் பிளெயின்ஸ் தான். அதுக்கப்புறம் பாறை மலையில் கீழே இறங்கணும், கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மலை இறங்கிட்டோம்னா பெருமாள் முடி பயணம் முடிஞ்சது. இந்த முன்னாடி வயசானவங்க போறது பாக்குறீங்களா, இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டும் பல மலைகளை ஏறி இறங்குறது அசால்ட்டா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மலையும் ஏறி டப்புன்னு இறங்கிட்டு இருக்காங்க. நமக்கு செம காம்படிஷன். இவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்ததுல மலை இறங்குனதே தெரியலீங்க. இந்த மாதிரி நிறைய பேரை சுவாரஸ்யமா நம்ம பார்க்க முடியுது. நிறைய வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட இந்த வாட்டி நம்ம ஆட்களை பார்க்க முடியுது. யூஸ்வலா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கே இந்த மலையை பத்தி சரியா தெரியாது. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் சுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து அப்படியே எங்கெங்கேயோ கீழே வழி போகுது. இங்கே ஏதோ சுனை இருக்குது. நம்மகிட்ட தண்ணி இருந்தங்காட்டி போகல. பட் யாராவது தண்ணி கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே இறங்கி இந்த இடத்துல போகணுங்க. இங்கே போனீங்கன்னா ஒரு சொன்ன மாதிரி இருக்குது, அங்கே தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். நான் இந்த வாட்டி ஏறுறதுக்கு 3.5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க. இறங்குறதுக்கு 2 மணி நேரம் கிட்டதான் ஆச்சு. ஸோ நீங்க எவ்வளவு நேரம் ஏறீங்களோ அதுல பாதி டைம்ல நீங்க கண்டிப்பா இறங்கிடலாம். இந்த மரத்தை பாருங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அடுக்கடுக்கா அந்த மரம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. எனக்கு இந்த பயணம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. டஃபா இருந்தது, ஏன்னா ஃபிட்டா இல்ல. எவ்வளவுதான் மலைகள் ஏறி இருந்தாலும் ஃபிட்னஸ் இருந்தாதான் எந்த மலைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா முன் அனுபவம் இருக்கணும். நம்ம கீழே வந்துட்டேங்க கடகடன்ட்டு. சோ நீங்க இந்த பெருமாள் முடிக்கு போறதா இருந்தா புரட்டாசி சனிக்கிழமை போங்க. 7 மணிக்கு செக் போஸ்ட் திறப்பாங்க. அங்க ஒரு என்ட்ரியை போட்டுட்டு 7 மணிக்குன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இறங்கி ஏறது கரெக்டா இருக்கும். 8, 9, 10 தாண்டிட்டீங்கன்னா மேலே ஏறி இறங்குறது கஷ்டம். அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் அதை தடை பண்ணுவாங்க. போய் பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். இந்த சேனல்ல நிறைய கோயில்கள், மலையேற்றங்கள், புதுமையான இடங்கள், சில சுற்றுலா தலங்கள்ல நான் பதிவு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் மேலும் வீடியோஸ் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.